இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனத்தின் தலைப்பு உங்கள் வழிகளை, உங்கள் பாதைகளை, ஒவ்வொரு பாதைகளையும் ஒவ்வொரு பாதங்களையும் சரியாக பார்த்து வையுங்கள். ஏனென்றால் எங்கு சேர் இருக்கும், எங்கு சகதி இருக்கும், எங்கு சாத்தானின் வலைகள் இருக்கும் என்று தெரியாது. பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, இலங்கையிலே IPKF இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பிய பொழுது எங்கள் குழுக்கள் எல்லாம் அடுத்த அடியினை எவ்வாறு வைப்பது என்று பயந்து கொண்டே வைப்போம். ஏனென்றால் எங்கு கண்ணி வடி வைக்கப்பட்டிருக்கும் என்று தெரியாது. அதன் மீது நாம் தெரியாமல் காலை வைத்து விடுவோமேயானால் நம் உடல்கள் சின்ன பின்னம் ஆகிவிடும். எனவே ஒவ்வொரு பாதத்தை வைப்பதற்கு முன்பாக எல்லோரும் அவங்க கடவுளை கும்பிட்டுக்கிட்டே போவாங்க. ஒரு மெட்டல் டிடெக்டர் ஒன்று இருக்கும், அது கையில் அப்படியே தரையை பார்த்து வச்சுக்கிட்டே போவாங்க. எங்கேயாவது சந்தேகமாக இருந்தால் பத்திரமா அதை எடுத்து டிஃப்யூஸ் செயலடைக்க செய்துவிட்டு முன்னேறி கொண்டே இருப்பார்கள். இன்றும் கூட நிறைய இடத்துல நக்சல்ஸ் இருக்க இடத்துலலாம் அப்படி தான் செய்யப்படுகிறது. பார்டரில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களிலே வழி தவறி அண்டை நாட்டிற்கு செல்வது உண்டு. இப்போல்லாம் ஃபென்ஸ் போட்டுட்டாங்க, அப்போல்லாம் அந்த காலத்தில் ஃபென்ஸ் இல்லை. அப்படி போயிட்டா நம்மளை பிடிச்சு அடித்து சித்திரவதை செய்வார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கின்ற ஒரு சிறிய தவறு உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாய் மாற்றிவிடும். வேதமும் அப்படித்தான் சொல்கிறார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மலைகளை எல்லாம் வழிகளாக்கி பாதைகளாய் உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். நாம் இயேசுவை நம்பி முழுவதுமாக நம்முடைய வாழ்வை இயேசுவின் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் ஒவ்வொரு பாதையையும் என் ஒவ்வொரு பாதத்தையும் எடுத்து வைக்கும் போதெல்லாம் என்னோடவே இரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெயிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களோடே இருப்பார். தமது தூதர்களுக்கு, வான் படைகளில் இருக்கிற தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து, உங்கள் தூதனை உங்கள் முன்னாலே போக செய்வார், உங்களோடே இருக்க செய்வார். அப்பேற்பட்ட நல்ல தெய்வம் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கூகுள் மேப் இப்போ வந்திருக்குங்க. அந்த காலத்தில் கூகுள் மேப் எல்லாம் இல்லாமே இயேசு எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்தார். எதற்காக இயேசு சுற்றி திரிய வேண்டும் என்றால், எல்லா மக்களும் இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக வந்து ரட்சிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக இயேசு சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். நல்லா பாருங்க, மலைகள், பெரிய மலைகள், அந்த மலையில் நீங்கள் ஏறவே முடியாது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒருவேளை இந்த மலைகள் உங்கள் கடன் தொல்லைகளாக இருக்கும். ஒருவேளை அங்கே அந்த மலைகள் உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதா இருக்கும். ஒருவேளை அந்த மலைகள் உங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கின்ற உங்கள் பிள்ளைகளுடைய தடைகளாக இருக்கும். ஒருவேளை உங்களையும்
உங்கள் மனைவியும் பிரிக்கிற சதியாயிருக்கும். நோய், நோக்காடு, மந்தர்கள், மாந்தரிகைகள் எதுவாக இருந்தாலும் மலைகளை வழிகளாக்குவேன். உங்கள் ஆவியிலே நீங்கள் படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்படுகிற ஒவ்வொரு துன்பத்திற்கும், மலை போன்ற துன்பத்திற்கும் நானே வழியாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் விட்டு விடவில்லை. உங்கள் பாதைகள் உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். எந்த பாதையிலே, கடினமான பாதையிலே, கேவலமான பாதையிலே, கஷ்டமான பாதையிலே கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பாதைகள் அனைத்தும் உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று பார்ப்பீர்களேயாகில், நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டு எனக்கு யாருமே வேண்டாம், என் தெய்வம் அருள்நாதர் இயேசு என்னோடு இருப்பார், அவர் என்னை காப்பாற்றுவார், நான் அவரில் தஞ்சம் அடைவேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரில் தஞ்சம் அடைவீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு துணை செய்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகத்தை நீங்கள் கற்பாரை போல் ஆக்கிக் கொள்ளலாம். எதற்குமே பயப்பட வேண்டாம். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்கிறார், கர்த்தரின் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். முதல்ல அந்த வசனத்தை பிட்டு படிப்போம். கர்த்தரின் ஆண்டவர், கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நீங்க ஆண்டவரை முழுவதுமாய் நம்பி இருப்பீர்களேயானால் அந்த ஆண்டவர் உங்களுக்கு முதலிலே துணை செய்கிறார். இரண்டாவதாக, ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் ஆண்டவரை உண்மையாக உங்கள் இரட்சகராக முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்களேயானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் முதல்ல துணை நிற்கிறாரு. இரண்டாவது, உங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பார்த்து கொள்கிறார். மூன்றாவது, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உன்னோடு நிற்கிறேன் என்று சொல்லி அதே வசனத்தில் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். நான்காவது, ஆகையால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். யார் என்னை அடித்தாலும், பலால் அடித்தாலும் எனக்கு கவலையே இல்லை. எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொள்வார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50:7 சொல்லுகிறது. அடிக்கிறவங்களுக்கு தாங்க வலிக்கும், உங்களுக்கு வலிக்காது. ஏன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கார். இருக்கிற ஆண்டவர் உங்களை கற்களை போன்று ஸ்திரமாக்கி விடுவார். உங்களை அடிப்பவனுக்கு வலிக்கும், உங்களுக்கு வலிக்காது. உங்களை துன்புறுத்துறவனுக்கு வலிக்கும், உங்களுக்கு வலிக்காது. உங்களை கேவலப்படுத்துறவங்க கேவலப்பட்டு போவாங்க, நீங்க கேவலப்பட்டு போக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக பாருங்க, ஏன் இப்படி என்றால் சங்கீதம் 94:5-6 வசனத்திலே வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். கடல் போல பிரச்சனை வந்திருக்கு, நீங்க மூழ்கி கொண்டு இருக்கிறீங்க, கவலையே படாதீங்க. அந்த சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். அந்த சமுத்திர ஆழமான பிரச்சனையிலிருந்து உங்களை அவர் உயர்த்துவார். அப்படி உயர்த்தி இருக்காரா? யோனாவை உயர்த்தினாரு. பேதுரு அந்த கடல்ல மூழ்கும் பொழுது பேதுரு கையை பிடிச்சு உயர்த்தினாரு. அப்படி யோனாவை உயர்த்தின தேவன், பேதுருவை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். வெட்டாந்தரையும் அவர் கரம் உண்டாக்கிற்று என்று சங்கீதம் 94:5 சொல்லுகிறது. நீங்கள் இருக்கிற பூமியிலே, நடமாடுகிற பூமியிலே, பயிர் செய்கிற பூமியிலே,
ஃபேக்டரி வச்சிருக்க பூமியில, வீடு கட்டிருக்கிற பூமியில அந்த தரைகள் எல்லாம் கர்த்தருடைய கரம் உருவாக்கியது. எதற்குங்க நான் பயப்படணும்? அடுத்த பாதையை நான் எடுத்து வைக்கிறதுக்கு, என்னுடைய அடுத்த பாதத்தை எடுத்து வச்சு நடக்கிறதுக்கு நான் ஏங்க பயப்படணும்? எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கியது என்று என் வேதம் தெளிவாக சொல்கிறது. என் பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்காக எழுதப்பட்ட வேதம். நான் துன்பப்படக்கூடாது, நான் துயரப்படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது, நான் கண்ணீர் விடக்கூடாது என்று எனக்காக எழுதப்பட்ட வேதம். அடுத்து சங்கீதம் 94 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அப்பா எனக்கு கொடுங்கப்பான்னு சொன்ன ஆண்டவர் வெறுமையை கொடுக்க மாட்டார். நீங்க நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து, சாஷ்டாங்கமாக குனிந்து ஆண்டவரை முழங்கார் படியிட்டு சேவிக்க வேண்டும். அவ்வாறு நீங்களும் நானும் ஆண்டவரை பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு சேவிப்போமே ஆனால், ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேலே கட்டுகிற வீட்டை போன்று உங்கள் வீட்டையும் என் வீட்டையும் கட்டி காப்பார். மணல்ல ஈசிஆர், ஓஎம்ஆர் இந்த பக்கம்லாம் கடல் அருகில பெரிய பங்களா கட்டுவாங்க. சுனாமி வந்தால் எல்லாம் அழுவாங்க, ஏன்னா எல்லாத்தையும் மாறிட்டு போயிடும். ஆனால் மலையின் மேலே கட்டப்பட்டுள்ள வீடுகள், குன்றின் உச்சியிலே கட்டப்பட்ட வீடுகள் அசைக்கப்படாமல் ஸ்திரமாயிருக்கும். ஏனென்றால் கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரின் மேல் கட்டப்பட்ட வீடு உங்களுடைய வீடாய் என்னுடைய வீடாய் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்குமேயானால் அருள்நாதர் இயேசுவின் ஆசீர், அரவணைப்பு, அபிஷேகம், அன்பு எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நிறைந்திருக்கும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டியுள்ள புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் என்றால் யார்? நீங்களும் நானும் தான். இயேசுவின் மேல் நீங்கள் பிரியமாய் இருந்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுவை கேட்டு, அப்பா டாடி நான் இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று உங்கள் என் சொந்த புத்தியின் மேல் சாயாமல் ஆண்டவரின் புத்தியின் மேல் சாய்ந்து ஆண்டவரையே பார்த்து ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வீர்களே ஆகில் ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேலே கட்டப்பட்டுள்ள வீட்டை போல உங்கள் வீட்டையும் என் வீட்டையும் காப்பார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனவே நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு பாதத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்று முதல் நடந்துதான் பாருங்களேன். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது என்னை பார்த்தவர்கள் எல்லாம் வேதனைப்பட்டார்கள், இவன் முடிந்து விட்டான் என்று. ஆனால் பாருங்கள், நான் ஆண்டவரை நம்பின காரணத்தினாலே நோய் உற்று மலிந்து போய் தோய்ந்து போன என் சரீரத்தை இன்று ஆண்டவர் பராக்கிரமசாலியின் சரீரத்தை போல மாற்றி கொடுத்திருக்கிறார். வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது, பலம் எனக்குள்ளே இருக்கிறது. என் பலவீனத்தை தூக்கி போட்டு விட்டார் இயேசு கிறிஸ்து. நீங்களும் ஆண்டவரிடத்துல உங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து தான் பாருங்களே. உங்கள் பலவீனங்கள், உங்கள் குற்றங்கள், உங்கள் குறைகள், உங்கள் நோய் நோக்காடுகள், உங்கள் தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாய் மாறும். எனக்கு பிரியமான
என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை வாசித்து தியானித்து பாருங்க, மறுபடியும் கேட்டு பாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். God bless you all.